ஃபுட்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மிக்சர் தாங்க நம்ம செய்ய போறோம். மிக்சர்னா நம்ம காரமா சாப்பிட்டு தாங்க பழக்கம் இருக்கு. ஆனா கடைகளுக்கு போனீங்கன்னா நிறைய மிக்சர் வச்சிருப்பாங்க. அதுல இந்த ஸ்வீட் மிக்சரும் வச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு மிக்சர் ஸ்வீட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல நிறைய மிக்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. 25 கிலோ மிக்சர் எப்படி பண்றது, 5 கிலோ மிக்சர் எப்படி பண்றது, பாம்பே மிக்சர் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் காரமான மிக்சரா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது டேஸ்டியான ஸ்வீட் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்வீட் மிக்சர் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 200 கிராம், கான் மாவு 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, முந்திரி 25 கிராம், திராட்சை 25 கிராம், நிலக்கடலை 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 150 கிராம், தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த ஸ்வீட் மிக்சருக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருந்தாங்க. இதை குக்கர்ல போட்டு நல்லா 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், ரொம்ப நிறைய வேண்டாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கணும். எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே நமக்கு மாவுக்கு சரியா இருக்கும். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு ஃபர்ஸ்ட் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டான க்ரீமி பதத்துக்கு வரும் பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, எடுக்கிறதுக்கு நல்லா வரும், கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு ஓமப்பொடி தான் நம்ம பிழிய போகிறோம். ஓமப்பொடி பிழியறதுக்காக நம்ம இடியாப்ப அச்சு எடுத்திருக்கோம். இந்த அச்சு பாருங்க, உள்ள பிளேட் இருக்கும், கப்பு இருக்கும், பின்னாடி பித்தளையில் பண்ணது. இந்த உரல்ல நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்து பிழிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். மிக்சர் செய்யறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சாச்சு. அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பூந்திக்கு மாவு கரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவில் தோசை மாவு பார்த்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். பூந்திக்கு நம்ம விஸ்கு வச்சு கரைச்சோம்னா கட்டி இல்லாமல் சீக்கிரம் கரைச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான்.
இந்த பூந்திக்கு நல்ல கலருக்காக வந்து ஃபுட் கலர் சேர்த்துவாங்க. ஒரு மாதிரி க்ரீன் அல்லது ரெட்டு அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிக்சரு. ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ வந்து ஆரஞ்சு ரெட்டு ஃபுட் கலர் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். க்ரீன் வேணும்னா க்ரீன் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக க்ரீன் தனியாக, ஆரஞ்சு தனியாக அப்படி ஆட் பண்ணலாம். நான் இப்போ ஒரே ஒரு ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த பூந்தி கரண்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து சேர்த்திட்டா இந்த மாதிரி பூந்தி மூட்டை மூட்டாக வரும். பூந்தியும் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது நிலக்கடலை வறுத்துக்கலாம். நிலக்கடலையை அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஏன்னா மேலே சவந்துரும், உள்ளே வந்து கிறிஸ்பாகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரிக்கும் அடுப்பு வந்து லோவில் தான் இருக்கணும். அந்த எண்ணெய் சூட்லேயே வறுபடணும். அடுத்து திராட்சை வறுத்துக்கலாம். இந்த லேசான சூட்லேயே திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக்கி எடுத்துக்கலாம். ஸ்வீட் மிக்சர் செய்யறதுக்கு எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடியை நம்ம உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் மிக்சர் வந்து நம்ம செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இனிப்பு மட்டும்தான் பிடிக்கும், காரமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இனிப்பு தவிர இந்த காரமாக செய்யக்கூடிய மிக்சரை கூட இந்த ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஏற்கனவே வந்துட்டு மனோகரம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் முறுக்கு வந்து நம்ம செஞ்சுருப்போம். அதுவும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த டைம் வந்து ஸ்வீட் மிக்சர் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.